அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். நமக்கு ஒரு நாளும் ஒரே மாதிரி அமையாது. நம்மளும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இருக்கிற நாள் கிடைக்கிற நேரத்தில் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தான் அந்த விலாகில் பார்க்க போகிறோம். சிம்பிள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ரோஸ் பெட்டல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இப்போது காலையில் 6 மணி. அவசரம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் பொறுமையாக வந்து வேலை பார்க்குறேன். வேலையாக பால் ஆடை எடுத்து வச்சுருவேன். மீதி பாலில் கொஞ்சம் தயிர் உறக்கத்தணும், அப்புறம் டீ காஃபிலாம் போட்டுக்கிறது. நான் எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது வெறும் பால் ஆடை மட்டும்தான் எடுத்து வைப்பேன். ஒன்று முதல் நாளே எடுத்து வச்சு தயிர் உர போட்டுட்டு அதை வெண்ணெய் எடுப்பேன். இல்லைனா அப்படியே டைரெக்டாக பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுத்துருவேன். எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு வந்து வேலையாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் டீ காஃபி குடிப்பேனா, அந்த டீ காஃபியை அப்படியே சைடு பண்ணிவிட்டு ஒரு 4-5 நாளாக இந்த ட்ரிங்க் தான் குடிச்சிட்ருக்கேன். முதல்ல ஒத்து போகுதா செட் ஆகுதான்னு பார்க்கலாம்னு அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இடையில கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. இதை பல்காக இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அதோட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவசரமாக வந்துலாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வேலை பார்க்க மாட்டேன். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா முதல் நாள் நைட்டே வந்து சன்னா மசாலாவுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சன்னா ஊற வச்சுட்டேன். பூரிக்கு தேவையான மாவும் பிணைஞ்சு உருண்டை போட்டும் வச்சுட்டேன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் முதல் நாளே பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன செய்ய போகிறோங்கிற பிளானிங் ஃபஸ்ட்டு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் செய்ய முடியும். அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா காலையில் அவசரமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஊற வச்சுருந்த சன்னால கொஞ்சமாக உப்பு உருளைக்கிழங்கு போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன். அதோடு இவங்களுக்கும் எனக்கும் காஃபி போட்டுட்டு பூரிக்கு மாவு திரட்டும் போது யூஸ்வலாக 90% நம்மலாம் எப்படி பூரி சுடுவோம், ரவுண்டாக போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் செய்வேன். என்றைக்காச்சும் இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி பெருசாக திரட்டி 4ஆக கட் பண்ணிவிட்டு பூரி போட ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி எனக்கு தோணும். பூரியை ரவுண்டாகவே போடணும், இப்படிலாம் போடக்கூடாதா அப்படின்லாம் யாராவது குதர்க்கமாக யோசிச்சுருக்கீங்களா? நானும் சில நேரம் அந்த மாதிரிலாம் யோசிப்பேன். ஆனால் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது ஏன் இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. இப்போ ரவுண்டாக போடும்போது எல்லா இடமும் உங்களுக்கு ஈவனாக உப்பி வரும். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் போடுறோம் இல்லையா, சமோசா மாதிரி. இப்போ ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல உப்பி இருக்காது, அந்தளவுக்கு தட்டையாகவே இருக்கும். நான் நடுவில் சொல்லலை, அந்த ஓரங்கள் மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பூரி ரவுண்டாக போடுறாங்க போல். இதை தான் நான் கண்டுபிடிச்சது, திட்டாதீங்க யாரும். என்றைக்காவது கால நேரத்தில் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அந்த சன்னா கிரேவியில் ஒரு வேலை கூட பாக்கி இருக்காது. வெங்காயம் தக்காளி வதக்கி எல்லா மசாலாவும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். இப்போ காலையில் சன்னா வேக வச்சேன் பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு சன்னா கொஞ்சம் போட்டு கிரேவியில் மசிச்சு விட்டுட்டு அதையுமே வேக வச்ச சன்னாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லி இலை நெய் போட்டுருவேன். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இன்னமும் கேட்குறீங்க அந்த மாதிரி கிரேவி ரெடி பண்ணால் கெட்டு போகாதா அப்படின்னு. நான் சேமியா பிரியாணிலேருந்து இந்த மாதிரி எந்த கிரேவியாக இருந்தாலும் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு தான் பாருங்களேன், அதெல்லாம் கெட்டு போகாது. மாவும் நைட்டு தான் பிணைஞ்சு வச்சேன். பூரியுமே நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது இதே பூரி இதே சன்னா தான் காலை சாப்பாடாக பிள்ளைங்க சாப்பிட்டு போவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே அந்தமானில் காலையில் 11 மணிக்கு தான் பிள்ளைங்களுக்கு பிரேக்குன்னு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பிள்ளைங்க அந்தான போனதுமே வேலையாக அஸ்பரோட ஃபீடிங் பாட்டில் சிப்பர் ரெண்டுமே பாயில் பண்ணி போட்டுருவேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, நான் சன்னா மசாலா பண்ணியிருந்தேன் பாருங்கள். அதில் பாதி தான் காலியாக இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு 2 கரண்டி வைக்கிறது, காலையில் சாப்பிட்டது போக மிச்சம் பாதி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சன்னா கருப்பு கொண்டக்கடலை ரெண்டுமே செய்யும் போது நைட்டுக்கும் சேர்த்து தான் பண்ணிப்பேன். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு 1 பாட் ரைஸோ வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி ரசம் ஏதாச்சும் சிம்பிளாக பண்ணிக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி 2 வேளைக்கு சேர்த்து பண்ணிடுவேன். இப்போ மிச்சம் இருக்கிற சன்னாவை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் தள்ளிடுவேன். நைட்டுக்கு அதை எடுத்து சூடு பண்ணிவிட்டு ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறது. நான் காலையில் சன்னா கொண்டக்கடலைலாம் கொடுக்குறேன் அப்படின்னா நைட்டுக்கும் அதே தான் கண்டிப்பாக இருக்கும். மதியானம் சிம்பிளான சாப்பாடு. ஸோ இதுதான் என்னுடைய பிளானு. இது எனக்கு வேலை ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் கிடையாது. என்ன மாதிரி புள்ள வச்சுருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு எனர்ஜியுமே சேவ் ஆகும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. டெய்லியும் நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம், சோறானம் காய்ச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணாது. இப்போ மதியானம் வெரைட்டி ரைஸோ இல்லை 1 பாட் ரைஸ்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டுக்கு என்ன செய்யணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தோசை சட்னி எதுவாக இருந்தாலும் சரி செய்யணும் அப்படின்னு நினப்போம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது நைட்டுக்கு ஒரு ஏன் தோசை கூட சுட்டுக்கலாம். நான் சன்னா கடலைக்கறிலாம் வைக்கும் போது சமயத்தில் தோசையே சுட்டுருவேன். அடுத்து என்னன்னு யோசிக்காமல் இருக்கிறதே நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். கரெக்டானு சொல்லுங்கள். அஸ்பர் பிறந்ததுக்கப்புறம் ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு வருவாங்க. பாத்திரம் விளக்கிட்டு வீடு கூட்டிகிட்டு போவாங்க.
ஃபீட் பண்ணுறத நிப்பாட்டுற வரைக்கும் அவங்கள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்க லீவு. ஸோ அதனால தான் நான் கழுவி இருக்கேன். அப்படியே சொல்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போது ஒரு சில பொருள் காட்ட போகிறேன். இந்த மாதிரி காட்டினா இது ப்ரொமோஷன் அப்படின்னு நினைப்பீங்க. ப்ரொமோஷன் அப்படின்னா அதை ஓப்பனாக ப்ரொமோஷன்னு சொல்கிற தைரியம் எனக்கு இருக்குது. இது ப்ரொமோஷன் கிடையாது, கிடையாது, கிடையாது. அவங்கக்கிட்ட ₹1 காசு கூட வாங்கலை. அதே மாதிரி நான் காசு கொடுத்தும் இந்த பொருள் வாங்கலை. இதை அனுப்புனது நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்தமானுக்கு வர்றதுனால உங்களுக்கு அன்பாக நான் ஒரு சில பொருளை அனுப்பி வைக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. வீடியோவில் சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அவங்க அன்பாக அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, ஆர்கானிக்கில் ஒரு சோப்பு ஹிலால் பிராண்டில், அதே ஹிலால் பிராண்டில் ஆர்கானிக் பேஸ்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இது ரெண்டுமே இன்னும் நான் யூஸ் பண்ணலை. நிறைய ஆர்கானிக் பொருளாக தான் இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்கு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் தான் செக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா வெளியில் என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதை தான் உள்ளே போட முடியும். ஸோ வேறு எந்த பொருளும் மாற்றி வைக்க முடியாது. அது ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி, அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி. அதனால் இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி பார்க்குற பழக்கம் எப்போதுமே எனக்கு இருக்குது. அவங்க அனுப்புனதில் முக்கியமான பொருள் தல்பீனா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதில் அதிகமாக பார்லி இருக்கும். அதை தாண்டி நட்ஸில் பாதாம், முந்திரி, பிஸ்தா ஃப்ளேவருக்காக ஒரு பொருள் சேர்த்துருப்பாங்க. டேட்ஸும் இருக்கும் இனிப்புக்காக. இந்த 3 பேக்கெட்டும் வெண்ணிலா, எலாச்சி, மில்க் மாவான்னு ஃப்ளேவர் மட்டும்தான் மாறுது. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று தான். இது பார்லி வாங்கி பாதாம், முந்திரி மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம். நான் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். முன்னாடி நினப்பேன் செய்யணும் ஒரு நாள் அப்படின்னு. அதோட அப்படியே செய்யவே இல்லை. இப்போ இவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. நல்லா வாசமாக மணமாக இருந்துச்சு. இது எப்படி காய்ச்சணும் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பால் இல்லைனா தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் பால் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தல்பீனா வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருந்தேன். மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த தல்பீனா சுண்ணத்தான ஒரு உணவு. இது எல்லாருமே எடுத்துக்கலாம். அதுவும் பார்லியை எப்படி எடுக்கணும்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் இந்த பேக்கெட் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஐடியா வச்சு நீங்களே கூட ரெடி பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஸ்டவ்வில் வச்சு கிண்டும் போது அந்த ஜவ்வரிசிலாம் மாறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறி வெந்து வந்துருச்சு. இந்த சிஸ்டர் எனக்கு 2 வருஷமாக பழக்கம். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்தமான்லேருந்து சென்னை வரும்போது ஏர்போர்ட்டில் இவங்க அத்தா, அம்மா, தங்கச்சி, 2 பிள்ளைங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த விலாகில் கூட சொல்லியிருப்பேன் ஏர்போர்ட்டில் என்னை பார்த்தாங்கன்னு. சென்னை பல்லாவரம் தான் இவங்க. 2 வருஷமாக அவங்க சேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பேசின ஆடியோவும் இந்த விலாகோட சேர்த்து நான் போடுறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டேன். இல்லை சிஸ்டர் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இனிப்புக்காக தேன் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். நல்லா ஃபில்லிங்காக க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. அந்த நட்ஸ்லாம் போட்டிருந்தாங்களா, ஸோ இந்த அளவு குடித்ததே வெயில் நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நோம்பு டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்லி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படியாவது எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்கலாம். அதிகமான சத்து கொடுக்கும், ஃபைபர் இருக்குது, எனர்ஜி கொடுக்கும் உடம்புக்கு. அவங்களோட அன்புக்கு ஒரு சின்ன கைமாறு. நான் வீடியோவில் சொல்லுவேன் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நானாக கேட்டேன். கேட்கும் போது தான் சொன்னாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறதா. அவங்க நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சென்னை பல்லாவரம் தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க. வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நல்லா தெம்பா தல்பீனா குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சின்னதாக வேலை பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஜூஸ் குடித்ததா காட்டினேன் இல்லையா, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டு தான், நெல்லிக்காய் ஜூஸ் தான். முதல்ல ஒரு 100 கிராம் மட்டும் வாங்கி ஒரு 4-5 நாள் குடிச்சு பார்த்தேன். ஒத்துக்குதா, சளி பிடிக்குதான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்தளவு ஒன்றும் செய்யலை. சரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது அந்தமானில் 140 ரூபா, 1/4 கிலோ 100 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே அந்தமானில் இந்த ரேட் இப்போ ஓகேவா, இல்லை ஊர்லலாம் எப்படி கம்மியாக விற்குமா என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காயில் குல்கந்து மாதிரி செஞ்சு தான் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவேன். நான் கூட நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வைட்டமின் சி அந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது நெல்லிக்காவை ஹீட் பண்ணும் போது முழுசாக அழிஞ்சு போயிடும். அதில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது. மற்ற சத்துக்கள்லாம் கிடைக்கும், வைட்டமின் சி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நானும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சரி எதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி, இதை டைரெக்டாக குடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு யோசிக்கும் போது தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஷார்ட்ஸு ரீல்ஸ்லலாம் பார்த்து தான் நானும் செஞ்சேன். எனக்கு இது ஓனாலாம் செய்ய தெரியாது. ஏன் இந்த திடீர் மாற்றம், ஒரு முயற்சி அப்படின்னா, தலையில் இருக்கிற முடியெலாம் பாதி தரையில் தான் இருக்குது. அவ்வளோ கொட்டுது. எங்கே நின்று சீவுறனோ அங்கேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ முடி. தலை குளித்தாலும் அவ்வளோ முடி கையில் வாராக வருது. நம்ம எதுவுமே பண்ணாமல் முடி கொட்டுதே அப்படின்னு நினச்சா எப்படி நிற்கும்? அப்படி நினைக்கிறதே பாதி கவலையாகி மேலே முடி கொட்டிட்டு தான் இருக்குது. சரி அதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ்லலாம் பார்த்தேன், நிறைய பேர் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஏதாவது சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படின்னு. மிச்சம் எல்லா நெல்லிக்காயையும் அந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி வந்து புதினா இலை, இந்த மாதிரி சின்ன சைஸில் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு கூட சேர்த்துக்கலாம். எதுக்கு இந்த பிளாக் சால்ட் அப்படின்னா, இதை தயாரிக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த மண் பானையில் போட்டு எரித்து செய்வாங்க. அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஜூஸு சேலட்லாம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கலாக காட்டி கொடுக்கும், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட. நான் இதுக்காகவே மெயினாக அந்த பிளாக் சால்ட் வாங்கினேன். அப்பப்போ வாங்குவேன், அப்புறம் விட்டுருவேன். ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைனா நீங்கள் நார்மல் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைக்கும் போது அந்த தெரிச்சிச்சேன்னு தொடச்சேன், அவ்வளோதான். அதை அப்புறம் தான் தொடச்சான்னா, இந்த மாதிரி அரைக்கும் போதே துடைக்கிறது, அப்புறம் தெரிச்சு விட்டுரும். இப்படி தான் ஸ்டவ்வில் சமைக்கும் போதே ஸ்டவ்வை துடைக்கிறது, அங்கங்கே சூடுபடுறது. இது தான் ஒத்தைக்கு ரெட்டை வேலையாக பார்க்குறது. இதை அப்படியே போட்டுட்டு போகவும் மனசு வராது, கையோடு அதையும் துடைச்சிடணும். ஓரளவு துடைச்சி வச்சுருக்கேன். கோழின்னு போட்டு அப்புறம் நல்லா துடைச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் நெல்லிக்காயும் நல்லா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கும் பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு சாரை தனியாக எடுத்துக்கலாம். இது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். நமக்கே தெரியும் இல்லையா, வைட்டமின் சி வந்து இருக்குது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிடும், டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எனக்கு சைனஸ் இருக்குது, சளி பிடிக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், சுகர் இருக்குது, நான்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒன்றும் செய்யாது அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் கொஞ்சமாக செஞ்சு ட்ரையல் மாதிரி பாருங்கள். செட் ஆனால் அதுக்கப்புறம் பல்காக செஞ்சுக்கோங்க. முதல்ல ஸ்டீல் ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் 2 துணி மாதிரி போட்டு வடி வரும் இல்லையா, அந்த துணி வடியில் ஒரு தடவை வடிகட்டியிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, அது மூடி அப்படியே இருக்கட்டும். போன ப்ளாகில் காட்டினேன் பாருங்கள், இந்த மூலிகை பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்னு. லைட்டாக தான் கலர் மாறி இருக்குது, ரொம்பலாம் மாறல. நான் 2 நாளாக தேய்ச்சிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. நம்ம அந்த மூலிகை மருந்தெல்லாம் வந்து சாப்பிடும்போது எப்படி சொல்கிறது, நாட்டு மருந்தெல்லாம் ஒரு வாசனை அடிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, நல்லாயிருக்கு. 2 நாளாக தேய்ச்சிட்ருக்கேன். இந்த எண்ணெய் காலி ஆகிட்டா மறுபடியும் இதில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலியானதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்குறேன். ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் இல்லையா, அதை கலக்கி விட்டுறாமல் மெதுவாக அந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு ட்ரேயில் ஊற்றி நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன், ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது குட்டி குட்டி க்யூப்ஸாக தானே இருக்குது, 2 க்யூப்ஸ் போட்டுக்கலாம். சூடான கொதிக்க வச்ச தண்ணி சேர்க்கும் போது அது எல்லாமே மெல்ட் ஆகி கரெக்டாக வந்துடுது. நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வைக்கணும், கிண்டாமல் ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இதுக்காக தான். நம்ம இஞ்சி சேர்க்குற எந்த ஒரு கஷாயமோ இல்லை எந்த ஒரு ட்ரிங்க்கோ இந்த மாதிரி அடியில் படியும். ஸோ இதுதான் வந்து பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கலக்கி விடாமல் அப்படியே ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃப்ரீசரில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பார்க்கலாம், தொடர்ந்து எடுக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் என்ன ரிசல்ட் கொடுக்குது, எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நாள் கழித்து ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நான் ஷேர் பண்ணுறேன். டெய்லி எடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து செய்ய முடியுமான்னு தெரியாது. இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டா எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது. ஆனால் புதினா ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் சேர்த்த உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சு. அதோட 1/2 மூடி தேங்காய் இருந்துச்சு, அதை துருவி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு ஏதாச்சும் பொரியல் பண்ணுறேன் இல்லைனா புட்டு மாதிரி செய்கிறேன் அப்படின்னா எனக்கு புட்டு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அந்த டைமில் துருவி சேர்க்கணுமேனு ஒரு அலுப்பு பட்டுக்கிட்டே செய்யாமல் இருக்கிறேன்னா, சரி பொரியலுக்கு புட்டுக்கெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக தான் துருவிட்டுருக்கேன். நின்றுக்கிட்டு எவ்வளோ வேலை வேண்டாலும் பார்த்துடலாம் போல், உட்காந்து செய்ய முடியல. முன்னாடிலாம் 2 தேங்காய் கூட துருவி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். இப்போ இந்த அரை மூடி, இது அரை மூடி கூட இல்லை, அரை மூடியில் அரை மூடி, இதை திருவுறதுக்குள்ளேயே கையெல்லாம் வலி வந்துருச்சு. ஃபீட் பண்ணுறது நிப்பாட்டணுன்னு கொஞ்சம் தெம்பு வரும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நம்ம எது செய்கிறதா இருந்தாலும் பல்காக தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. டைம் கிடைக்கும் போது நமக்கு எப்படி முடியுமோ முடிகிற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். நான் கம்மியாக இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிறது.
ரொம்ப நாள் ஆச்சு கேக்லாம் செஞ்சு. சரின்னு பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த மாரி ஏற்கனவே யூஸ் பண்ண பாட்டில் இருக்கு இல்லையா? கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடருக்குலாம். ஸோ அதில தான் ரீஃபில் பண்ணுவேன். ஒரு தடவ ஆசிர் வந்து நான் எப்படி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறேனோ, அவனுக்கு வீட்ல என்ன வேலைன்னா, எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் எக்ஸ்பைரி போயிருச்சுமே தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிறான். டேய் அதெல்லாம் நான் வந்து வாங்கி வாங்கி ரீஃபில் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாட்டில் தான் அப்படியே இருக்கு. உள்ள போடுறதெல்லாம் புதுசு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் நல்ல பழக்கம் தான். எப்போதுமே அந்த மாரி செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நானும் பார்த்துட்ருப்பேன். அவனும் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ 11 மணி கிட்ட ஆகுது. இவர் அங்கன்வாடி கூட்டிட்டு போற நேரம். 11லேருந்து 12. இன்னைக்கு வந்து நாங்க ஆப்சென்ட்டு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் வேக்சின் போட்டிருந்தேனா, கால்லாம் கொஞ்சம் வீக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓகேவா இருந்தான். அதனால தான் என்னால இந்த வேலையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால இன்னைக்கு நாங்க லீவ் போட்டாச்சு. இன்னைக்கு ஒன் பாட் ரைஸ் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சோறு, ஆனம்னு வேலை பார்த்துட்டே இருந்தேன்னா, அதிலயே டயர்ட் ஆயிரும். ஸோ அதனால என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த 1, 2 கேக்கு தான் தெரியும். ரொம்பலாம் பண்ண தெரியாது. இருக்கிற ஸ்நாக்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னா கேக் பண்ணுறது. இந்த மாதிரி பேக்கிங் தான். ஏன்னா ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா, அது பாட்டு வெந்துட்டுருக்கோம். நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிரும். இந்த கேக் ரெசிபியுமே நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். நான் அந்த ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நாங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். இப்போ 1, 2 வருஷமாக தான் கேக்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வேளை என் பிள்ளைங்களுக்கு க்ரீம் கேக்கு பிடிக்காது. அதனால் எப்போதுமே இந்த மாதிரி ப்ளெயின் கேக் மட்டும்தான் பண்ணுறது. அன்றைக்கி ஷார்ட்ஸுக்கு தான் டீட்டெயிலாக ரெசிபி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குங்கிற மாதிரி என்னடா திடீர்னு ஸ்டாண்ட் ஆடுதேன்னு பார்த்தா இவர் தான் உட்காந்து ஆட்டிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி வேலை கம்மியாக இருக்கிறப்ப இப்போ கேக்லாம் வந்து நமக்கு வெந்து வருது இல்லையா? அந்த மாதிரி டைமில் வந்து துணி மடிக்கிறது, துணி துவைக்கிறது, வேறு ஏதாச்சும் வேலை சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். இது எல்லாமே வந்து அஸ்பர் அமைதியாக இருந்தால் தான். அப்படி அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னா வேலை செய்வேன். ஆனால் ஷூட் பண்ணுறத கம்மி பண்ணிடுவேன். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா 1க்கு 2 மடங்கு நேரம் அதிகமாகும். ஸோ அதனால் அதை கம்மி பண்ணிவிட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஒரு 2 நாளைக்கு ஸ்நாக்ஸ் கவலை இல்லை. என் பிள்ளைங்க முகத்தை இப்போ பார்த்தா கேக்கை பார்த்ததுமே பல்பு மாதிரி பிரகாசமாயிருவானுங்க. என்ன 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 ஏய் என்ன என்ன என்னன்னு சொல்லு. அங்கே பார். டிங் டிங். இன்னும் ஒரு 2, 3 வேலை யோசித்து வச்சுருந்தேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே அவன் விட மாட்டேன்ட்டான். அவனுக்கும் பசி வந்துருச்சு. கிச்சடி பண்ணி கொடுத்துட்டேன். பிள்ளைங்க வர்ற நேரத்தில் நானும் இவனும் பேசிக்கிட்டே பால்கனியில் உட்காந்து பார்ப்போமா. இந்த மாதிரி வந்ததும் ஏதோ கூண்டுலேருந்து பறவை போகிற மாதிரி நேராக ஓடி போய் அவனுங்க கையில் என்ன இருக்கோ லஞ்ச் பேக்லாம் சமயத்தில் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பான். வாங்கிட்டு இதுக்கப்புறம் அவரை கையிலே பிடிக்க முடியாது. பிள்ளைங்கள்டே போய் நின்றுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருப்பான். இப்போ பிள்ளைங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கை கால் முகம்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே நான் இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னா ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம்னு. ஏன்னா நைட்டுக்கு தான் சன்னா இருக்குது. அது கூட தோசையோ சப்பாத்தியோ போட்டுக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து லெமன் சோறு புளி சோறுலாம் பிடிக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும். அதனால் எப்போதுமே அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் பண்ணுறேன்னா நிறைய காய்கறி அந்த ரைஸ் இருக்கிற அளவுக்கு காய்கறி போட்டு பண்ணிடுறது. இப்போ பிள்ளைங்க பின்னாடியே இவங்களும் சேர்ந்து சாப்பிட வந்துடுவாங்க. அஸ்பரை பார்த்துப்பாங்க. ஸோ அவன் அழுகாமல் இருந்திருந்தால் 1:45க்குலாம் காய்கறி கட் பண்ணி 2 மணிக்கு தம் போட்டு சூடாக வச்சுருந்துருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் அழுததுனால பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன். இது ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா? சீக்கிரமே முடிஞ்சிடும். பிள்ளைங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் என்ன தான் எவ்வளோ தான் பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன் செஞ்சு வேலை பார்த்தாலும் அந்த வேலை வந்து மல்டி டாஸ்க் மாதிரி தான். ஒன்று முடிகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஸ்டாப்பாக வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது காலையில் வச்சது நைட்டுக்கு, மதியானம் சிம்பிளாக 2 நாள் ஸ்நாக்ஸ் பண்ணுற வேலை இல்லை. அப்பப்போ சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி. இந்த விலாகில் நான் சொன்னது பாதி சொல்லாத மீதி நிறையா இருக்குது. உங்களுக்கே தெரியும். எப்போதுமே இழுத்து போட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. பண்ணுற வேலையை ஸ்மார்ட் ஒர்க்காக கூட பண்ணலாம். ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.